நல்லா இருக்கு இந்த கேரக்டர் பண்ணுவோமே அப்படின்னு இருந்து இதுல வந்து லிப் கிஸ் எல்லாம் அடிக்கணும், இந்த லிப் லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல ரொம்ப ஒரு மாதிரி நிறைய அந்த தம் அடிக்கும் போது அந்த புகை வந்து அவங்க வாயில வந்து நம்ம வந்து கொடுக்கணும் போது செட்ல வந்து நான் எப்படி பார்த்தனோ அவங்கள அப்படிதான் பிக் பாஸ்லயும் பார்த்தேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து நேச்சுரலா தான் இருந்தாங்க. லாராக்கு முன்னாடி கோடியில் ஒருவன் நடிச்சிருக்கேன், விஜய் ஆண்டனி சார். அந்த தம் அடிக்கும் போது அந்த புகை வந்து அவங்க வாயில வந்து நம்ம வந்து கொடுக்கணும் போது வர்ஷினி வந்து சாருக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷீஸ் ஆக்சுவலி அது சும்மா கிண்டலா ஜோக் அடிச்சாங்க அவ்வளவுதானே தவிர அது யாரையுமே ஹர்ட் பண்ணதுக்காக அவங்களும் பண்ணல. அவங்கள வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்தா கூட அவங்க காஷியஸா இருக்கிற வரையும் தான் அவங்களோட சேஃப்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. காத்து வாக்கில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம கூட காத்து வாக்கில் பேசுவோம்ல வந்து பார்த்திங்கன்னா யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, சீரியல் இவரை வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்போம், மாடலாக பார்த்துருப்போம். இப்போ பிக் ஸ்க்ரீன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு மூவி பண்ணி அதுலேயுமே வந்து இவரோட கேரக்டராக நல்லா பண்ணியிருக்காரேப்பா அப்படின்னு ரெகக்னைஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்டராக வந்து வளம் வந்துட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் சீரியல் காற்றுக்கென வெளி இந்த மாதிரி சீரியல்ஸில் வந்து பார்த்து அதில் ஃபேம் ஆகி இப்போ சினிமாவில் ஃபேம் ஆகிருக்கக்கூடிய திலீப் குமார் இஸ் வித் அஸ். எஸ், வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இட்ஸ் a warm welcome to me. ஆஃப்டர் லாங் பேக் ஒரு ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல்ன்றது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி. ஒரு நியூ இயர் பிறந்த உடனே இந்த யூடியூப் சேனலுக்கு நான் இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ஐம் ஸோ கிளாட். எஸ், எங்களுக்கும் கிளாட். ஏன்னா உங்கள் மூவி இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து உங்களோட கேரக்டர் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நீங்கள் பண்ண அந்த கேரக்டர், உங்கள் ஆக்டிங்கை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்க்ரீன் டு பிக் ஸ்க்ரீன் அந்த எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங், ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஸ்மால் ஸ்க்ரீனில் நம்ம நடிக்கிறது வந்து ஒரு டெய்லியும் நம்ம ஷூட் போவோம் வருவோம், உடனே அந்த ஃபுட்டேஜ் வந்து நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கப்புறமா டெலிகாஸ்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பிக் ஸ்க்ரீன் எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வரணுன்றதுன்னு ஆசை. அதனால தான் நம்ம இந்த மீடியா ஃபீல்டில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அந்த கனவுக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். பட் ஆனால் அது சடனாக வந்து நம்மளை அப்படியே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளே அறியாமே ஒரு எமோஷனல் மொமெண்ட் ஆகிடும். இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சி நம்ம படத்தை நம்ம அந்த ஒரு ஃபீலே தனி தாங்க. எத்தனை வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக வந்து காலேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக சீரியல்ஸ் நான் வந்து டெடிக்கேட்டாக இருந்தேன். பட் நான் சின்ன வயசுலேருந்தே தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து ட்ராமா, டான்ஸ் அப்படின்னு சொல்லி 9 ஏஜ்லேருந்தே நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் இங்கே தமிழில் வந்து சீரியல்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணி பண்ணதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்தது காற்றுக்கென வெளி சீரியல். ஆகாஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் வந்து இப்போ பிக் பாஸில் ஃபேமான வர்ஷினியும் வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட வந்து ஒரு சீனை பற்றி பர்டிகுலராக வந்து ஒரு கான்ட்ரவர்சியே க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீனை பற்றி, அதுவும் ஆக்சுவலி அது என்ன சீன்னா லிப் லாக் சீன் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ப்ரெஸ் மீட்லேயே வந்து அங்கே ஒரு சின்ன கலவரம் நடந்தது. ஸோ அங்கே என்ன ஆக்சுவலி நடந்தது, அந்த சீன் எப்படி எடுத்தீங்க? இது அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு சீன். ஆக்சுவலாக இங்கே போகும்போது அந்த டைரக்டர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கதையை வந்து சொல்லும் போது, சத்யான்ற கேரக்டர் நீ பண்ணணும், ஸோ இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், நீ கம்ப்ளீட்டாக ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தது வேற, இதில் வந்து நீ இந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்படின்னாரு. இப்போ நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு அந்த கேரக்டராக நம்ம க்ரூமிங்காக இருப்போம். பட் இதில் வந்து ரொம்ப பொறுக்கி ரகட் கேரக்டர் அப்படின்னாரு. இட் வாஸ் ஸோ சேலஞ்சிங். ஓகே, நல்லா இருக்கு இந்த கேரக்டர் பண்ணுவோமே அப்படின்னு இருந்தேன். இதில் வந்து லிப் கிஸ் எல்லாம் அடிக்கணும், இந்த லிப் லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் ரொம்ப ஒரு மாதிரி நிறைய கேரக்டர் அந்த மவுல்ட் பண்ணி சொன்னார். அப்போயே சார் டைரக்டர் சார் சொல்லும் போதே ஓகே இது சேலஞ்சிங்காக இருக்குது இந்த ரோல் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். செட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஃபியர் இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க நடிக்கலாம் நம்ம கூட, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி நம்ம மேல் ஆர்டிஸ்ட் நடிக்கலாம். பட் ஆனால் பசங்களுக்கும் எவ்வளோ பயம் பதட்டம் இருக்கும் தெரியுமா? அதை பதட்டம் எனக்கும் இருந்துச்சு. செட்டில் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஒரு 60 பேர் நிற்கிறாங்க சுற்றி இருக்கும்போது. அது வேற பீச் சீன்ல அவுட்டோர் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இத்தனைக்கும் வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளே எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த சீனு நடிச்சிடலாம். பட் ஆனால் அது வந்து அவுட்டோர் சீன் பீச்சில் எடுத்தாங்க. ஸோ நைட்டில் வேற டேக்
போயிட்டே இருக்கு. நிறைய டேக் போச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்களே என்ன வேணும்னே டேக் எடுக்கிறானா இல்ல அந்த இல்ல இல்ல மாதிரியா? நிறைய பேர் என்ன சட்டையெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா வேணும்ட்டே தான் டேக் ஆ. போறீங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. பட் அவங்களுக்கே தெரியும் நிறைய ம். டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அவுட்டோர் எடுத்ததுனால. இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் பண்ணோம் 2 பேருமே. பட் எனக்கு நான் சொல்லணும்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் குடுத்தது வர்ஷினி தான். ஓ! ஓகே. ஏன்னா ஒரு 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 பையனுக்கு வந்து அது ஒரு ஃபியர் இருக்கும். பட் ஆனா வெளியில காமிச்சுக்க முடியாது. ம். பண்ணிடலாம்டா, கெத்தா பண்ணிடலாம்டா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பண்றப்ப அது வந்து என்ன சொல்றது? ஒரு டேக் ரெடி ஆக்ஷன் சொல்லும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடங்கல் வரும். அந்த தம் அடிக்க தெரியாம நான் அடிப்பேன் அந்த படத்துல. ஆனா ஓ! தம் அடிச்சிருக்கேன் இந்த படத்துல. ம். அந்த தம் அடிக்கும்போது அந்த புகை வந்து அவங்க வாயில வந்து நம்ம வந்து குடுக்கணும்ன்னும்போது, ம். அது சம்டைம்ஸ் அந்த தம் அவிஞ்சு போகும், லைட் கட் ஆகும், யாராவது பின்னாடி பாஸ் ஆவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துக்கும். டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நம்ம நெறைய டேக்ஸ் போற மாரி இருந்துச்சு. பட் ஆர்டிஸ்ட்டா எனக்கு வந்து நான் மிஸ் பண்ணாலும் வர்ஷினி வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணாங்க. ம். அந்த சீன்ல வந்து அவங்க ரொம்ப நல்லா ஈடு குடுத்து பண்ணாங்க. ஷி இஸ் ஆக்சுவலி ரொம்ப அந்த விஷயத்துல வந்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ட்ரூ ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க ஓகே. ஆக்சுவலா. இந்த பிக் பாஸ்ல ஆனா அவங்க பார்க்கும்போது வந்து நெறைய பேசினாங்க. நெறைய வந்து ஆட்டிட்யூடா இருந்தாங்க. இல்லன்னா வந்து கான்ட்ரோவர்சியா பேசுறாங்க அப்படின்ற மாரி அவங்க மேல ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆயிருக்குல்ல. ஆனா ஆக்சுவலி வர்ஷினி வந்து எப்படி? ஆக்சுவலி ஷி இஸ் சச் எ ஸ்வீட் பெர்சன். நல்ல ஜிம் ஹோலிக் ஆக்சுவலி அவங்க. ரொம்ப ம். டயட் பிளஸ் ஜிம் மெயின்டெயின் பண்ற ஒரு 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 ஆர்டிஸ்ட் அவங்க. செட்ல வந்து நான் எப்படி பார்த்தனோ, அவங்கள அப்படிதான் பிக் பாஸ்லயும் பார்த்தேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒ நேச்சுரலா தான் இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே அவங்க ட்ரமாட்டிக்கா, கேமரா ஓரியன்டடா ரொம்ப கேமரா கான்ஷியஸாலாம் எனக்கு இல்லாத மாரி ஒரு ஃபீல். ம். நான் கூட வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்சனலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நார்மலா தான் இருக்காங்க. உள்ள போயும் அவங்களுக்கு தோணுனது தான் பேசுறாங்க அவங்க. அவங்களுக்கு தோணுனது தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தோணுனது தான் அவங்க பண்ணாங்களே தவிர, ஏதோ வேணும்ட்டே பண்ணணும், வேணும்ட்டே பண்ணணும், ஒரு கேமராக்காக இத சென்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க இல்ல. ஓகே. ஜென்யூனா எனக்கு ஃபெல்ட் ஆனது, ஷி இஸ் ஆக்சுவலி ஜென்யூன் பெர்சன். உள்ள ம். எப்படி இருக்காங்க, வெளியும் அப்படிதான் இருந்தாங்க. எங்க கூட வெளியில எப்படி இருந்தாங்களோ, உள்ளயும் அப்படிதான் இருந்தாங்க அவங்க. ஓகே. எனக்கு எந்த ஒரு வேரியேஷன்ஸும் தெரியல அவங்களோட வொர்க் பண்ணும்போது. அதையும் தாண்டி வந்து ஒரு கேரக்டர சேலஞ்ச் பண்ணி ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ம். என் கூட வந்து அந்த அந்த படத்துல வந்து ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டேரா, சேலஞ்சா எடுத்து பண்ணாங்க அதுல. அந்த விஷயத்துல எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் ஆயிருந்தேன். செட்லயுமே வந்து அவங்க வந்து வந்தாங்கன்னா, அவங்க வொர்க் பார்ப்பாங்க. தேவையில்லாதத பேச மாட்டாங்க. தேவைப்படுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ, அத பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகே. இந்த லாரா மூவில வந்து இந்த லிப் லாக் சீன தாண்டி வந்து நீங்க செம்மையா அடி வாங்கி, முட்டி போட்டு ஒரு மாரி உட்கார்ந்துருப்பீங்க. அந்த சீனுமே வந்து வேற லெவல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பீங்க. உண்மையா அடி வாங்குனீங்களா? என்ன மாரி வந்து நடந்தது அந்த சீன்ல? சத்தியமா செம்ம அடி வாங்குனேங்க, அந்த ஐயய்யோ! சீன்ல. ஏன்னா, அந்த அந்த சீன் ஆக்சுவலா கொஞ்ச நேரம் வந்து போயிடுச்சு. பட் ஆனா, நெறைய எடுத்திருப்பாங்க. என்னால தான் அத எடுக்க முடியாம போச்சு. ஓகே. இனிமே நான் அந்த ஆக்சுவலா அந்த சீன் நடிக்கும்போது உப்புல படுக்க வச்சுட்டு கொடுமைப்படுத்துற மாரி அந்த சீனு. உப்பெல்லாம் கொட்டிட்டாங்க, வத்தி குச்சியெல்லாம் அது மேல போட்டாங்க, படுக்க வச்சுட்டாங்க. நானும் முதுகெல்லாம் குத்துது ஒரு பக்கம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் முடியல. அதுக்கப்புறம் எழுப்பி உட்கார வச்சு அடிப்பாங்க. அடிக்கிற சீன்ல வந்து கீழ அசிஸ்டன்ட்ஸ் புடிச்சிருப்பாங்கன்னு நான் நெனச்சேன். அந்த ம். உப்புல நம்ம கால் இருந்தனால அந்த பிரெசிபிடேஷன் ரொம்ப இருந்துச்சு. அது ம். டக்குன்னு வழுக்கி விட்டுருச்சு ஸ்டூல்ல. நான் டப்புன்னு விழுந்த உடனே இவங்க புடிப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல நானும் விழுந்தேன். மண்டை நல்லா பட்டுருச்சு. அதுவும் ம். உப்பெல்லாம் சிதறி இருந்துச்சுல தரையில, டைல்ஸ்ல நல்லா பட்டுருச்சு. 2 கண்லயும் ஒரு ஸ்பார்க் வந்தது பாருங்க லைட்டு. ஆன்னு கத்திட்டேன். ஓ மை காட்! செட்ல ஒரே கத்து. பான்னு கத்துறேன். இவனுங்க என்ன நெனைக்கிறாங்க, செட் எல்லாம் நான் உண்மையில அடி வாங்கிட்டு அது ஆக்டிங் தான் பண்றேன்னு நெனச்சுட்டாங்க. ஏன் நான் நடிக்கலடா. உண்மையாவே எனக்கு வலிக்குதுடா. உண்மையாலே அந்த வலிக்குது மாரியா? கத்துறேன் அப்டின்றேன். அப்புறம் டைரக்டர் சார் வந்து கட்டுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. என்னால முடியல. ஆ உண்மையிலே விழுந்துட்டு மண்டை வந்து ஒரு மாரி வலியில துடிக்கிறேன். சரி இந்த சீன் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோனே, அந்த சீன் நான் நடிச்சு முடிச்சுட்டு குடுத்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கெளம்புனேன் ஓ! நானு. ஹாஸ்பிட்டல் போய் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அப்ப கூட விடல. சீன முடிச்சுட்டு கெளம்பு அப்படின்னு. இல்ல அந்த சீன் முடிச்சுட்டு தான் ஏன்னா அவ்ளோ டெக்னீஷியன்ஸ், அவ்ளோ ம். ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ம். எல்லா செட்டப்பும் ரெடியா இருந்தது. ஏன்னா அந்த அந்த முக்கியமான சீன் எடுத்துட்டு இருக்கும்போது, சரி நம்ம முடியவே முடியாது இன்னைக்குன்னு கெளம்பிட்டேன் அப்படின்னாக்கா, ஃபுல் டேவே நெக்ஸ்ட் டேக்கு ஓ! மாத்தணும். ஓகே. எல்லாருக்குமே லாஸ் ஆகும். அது இல்லாம வலி தாங்கிட்டு தான் அந்த சீன் நடிச்சேன். நெறைய டைரக்டருமே வந்து ரொம்ப அப்ளாஸ் பண்ணாரு. இந்த சீன் நடிச்சு குடுத்துட்டு போயிட்ட. இந்த லாரா மூவியோட பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு. லைக் பைல்வான் சார் வந்து வர்ஷினி வந்து ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு, அது ஒரு பெரிய இதுவாக்குனாங்க. அவங்க சாரி கேட்டாங்க. அந்த மாரிலாம் நெறைய வீடியோஸ் பார்த்தோம். ஆக்சுவலி அங்க என்னதான் நடந்தது? அவர் என்ன பேசினாரு? என்ன நடந்தது? அந்த பிரஸ் மீட்ல வந்து எல்லாரையுமே கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னோட கவுண்ட் வரும்போது எனக்கு மைக் வந்துச்சு. நான் பேசும்போது சார் வந்து என்ன கேட்டாரு. பைல்வான் சார் வந்து என்ன கேட்டாரு. ஆ கதாநாயகனுக்கே இந்த கிஸ் சீன் வைக்கல. இந்த சத்யா கேரக்டருக்கு ஏன் கிஸ் சீன் வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க.
அது எனக்கு கேட்குறப்போ நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பர்ட்டிகுலராக சார் வந்து அந்த கிஸ் சீன் பற்றியே கேட்டுட்டு இருந்தாரு. ஆல்ரெடி நம்ம எம்பாரஸ் ஆகணும் அந்த சீன் நடிக்கும்போது. திருப்பியும் வந்து இந்த கிஸ் சீன் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த 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 ஒரு அந்த ஒரு ரிலேட்டடாவே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வர்ஷினி வந்து சாருக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலா அது சும்மா கிண்டலா ஜோக் அடிச்சாங்க அவ்வளோதானே தவிர அது யாரையுமே ஹர்ட் பண்ணதுக்காக அவங்களும் பண்ணல. அந்த சீனுக்கு தேவை அதனால அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி வர்ஷினி சொன்னாங்க. அவ்வளோதான் தவிர அத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு சார் வந்து சடனா அவரு வேற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டு கோவப்பட்டாரு. மத்தபடி அவங்க சார் கேட்டது என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வர்ஷினியுமே வந்து அதுக்கான பதில் தான் அவங்க சொன்னாங்க. அந்த டீமா கேட்கும்போது அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க. ஒரு ஒரு ஹேப்பியா தான் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் போகலங்க. அதுக்கப்புறம் சார் வந்து சொன்னாரு. அவரோட எக்ஸ்பிளனேஷன் வெளில அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் சாரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சாங்க. பட் ஆனா அந்த சீனுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அந்த அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் அந்த வர்ஷினி கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. நாங்க சுயநினைவோடு இருக்கிற வரையும் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க சுயநினைவு இழந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால தான் நான் அந்த அந்த அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்கள வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்தா கூட அவங்க காஷியஸா இருக்கிற வரையும் தான் அவங்களோட சேஃப்டி. ஆஸ் அ உமனா ஒரு உமன் கன்சர்னா அவங்களோட என்ன நினைப்பாங்க, நம்ம இருக்கிற வரையும் தான் சேஃப்டின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அந்த டைரக்டருமே அந்த டயலாக் கரெக்டா பொருத்தமா எழுதியிருந்தாரு. அதுதான் அவங்க கன்வே பண்ணாங்க. ஓகே. முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? படத்துல பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஏதாவது மூவிஸ் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா வந்து இது நான் டெபியூட் படம் தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி நான் லாராக்கு முன்னாடி கோடியில் ஒருவன் ஓ! நடிச்சிருக்கேன். விஜய் விஜய் ஆண்டனி ஆண்டனி சார். சாரோட. ஓகே. ஆமா. அதுல வந்து நடிச்சேன். ஆனா நெறைய சீன்ஸ் கட் ஆயிடுச்சு. ஓகே. மான்டேஜா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சாங்ல. ம். டயலாக்லாம் பேசியிருந்தேன் அந்த படத்துல. பட் அ கட் ஆயிடுச்சு. அது வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுவோம். அது பண்ணும்போது, அது ரிலீஸ் ஆகுற டைம்ல நானும் ரொம்ப ஆர்வமா போய் படம்லாம் போய் பார்க்குறேன் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ போய் ப்ரிவியூ ஷோக்குலாம் போகல நாங்க அப்போ. அ படம் பார்க்கும்போது என் சீன் கட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே லிட்டரலா எனக்கு என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அது ஒரு மாதிரி அந்த அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் காற்றுக்கென்ன வெளி பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெர்மிஷன் கேட்டு ஒரு 12 டேஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த படத்துல போய் பண்ணிட்டு வந்தோம். பட் ஆனா ஒரு டயலாக் பேசினது கூட வரலையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும்ல. அது இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு சோகத்த மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு, வரல. டப்பிங்லாம் போனீங்களா? அப்ப டயலாக்ஸ்லாம் பேசுனீங்கன்னு சொல்றீங்க. டப்பிங்லாம் போயிட்டு அந்த சீன்ஸ்லாம் கட் ஆயிருந்ததா? ஒரு சீன் டப்பிங் கூப்ட்டுருந்தாங்க. பட் ஆனா அத வந்து மான்டேஜ்க்கும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பேசிட்டு வந்திருந்தேன். பட் ஆனா அது வரல. எதுவுமே வரலன்னும்போது பட் மான்டேஜா காமிச்சாங்க அந்த படத்துல. அதாவது ம். டயலாக் பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ! ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா அப்படியே நின்னுட்டோமோ! அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்ட் ஆச்சு எனக்கு. ம். ம். அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வந்துருமோ! நல்லா வந்திருக்குமோ! அப்படின்னு போய் பார்த்தேன். பட் வரல. மான்டேஜா போன உடனே ஓகே. இதுக்கப்புறம் படம் பண்ணணுமா? சீரியலே நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு நடிச்சா நாளைக்கே டெலிகாஸ்ட் ஆகும். நாளான்னைக்கே டெலிகாஸ்ட் ஆகும். நல்லாருக்கும். பட் படம்னா இப்படிதான் போயிடுமோ! அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கு அந்த ஃபீலிங்னாலே நான் வந்து என்னமோ ஒரு 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேனா என்னன்னு தெரியல. சீரியல்லயே இருந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த படம் பண்ணேன். லாரா. ஸோ ஓகே. லாரா இஸ் ஆக்சுவலி சோ ஸ்பெஷல் டூ மீ. அது அந்த கதையில அந்த கேரக்டரா மவுல்ட் பண்ணி நம்மளுக்கான ஒரு ஸ்கில்ல வெளியில இவன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீவ் வச்சாங்க. ம். அது நான் வந்து 100க்கு 200% எஃபர்ட் எடுத்து போட்டேன் அந்த படத்துல. ரீசென்ட்டா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் டிவோஷனல் வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தீங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகர வச்சே வந்து அந்த ஒரு டிவோஷனல் கெட்டப் பண்ணியிருந்தீங்க. ஆமா. அது பார்க்கும்போதே சீரியஸா இப்ப நெறைய பேர் பண்றாங்க. அந்த டிவோஷனல் ஃபோட்டோ ஷூட்ஸ் அத பண்றாங்க. ஸ்டில் உங்களுக்கு அந்த முருகர் அந்த இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தது. பார்க்கும்போதே ஒரு டிவைன் வைப் இருந்தது. அந்த ஃபோட்டோ ஷூட் பத்தி சொல்லுங்க. அது எப்படி பண்ணீங்க? யாஹ்! எதுக்காக பண்ணீங்க? நீங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா எனக்கு வந்து ஒரு ஒரு கெட்டப் நம்ம போடுறோம் அப்படின்னா, அந்த கெட்டப் நல்லா பொருந்தணும், நல்லா ம். வரணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பி. ஓகே. அதுவும் எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ம். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தானே. ம். ஸோ அந்த முருகர் கெட்டப்க்காக ரொம்ப மெனக்கட்டுருந்தேன். அதுக்காக முன்னாடி ஒரு 10 to 5 டேஸ் வந்து நான் ஜிம் கன்டினியூவா போயிட்டு அதுக்கு அந்த ஓ! பாடி அந்த ஸ்ட்ரக்சர ஃபோட்டோ ஷூட்காக. ஓகே. மெயின்டெயின் பண்ணணும். இல்ல அவரு ரொம்ப அவரு எப்பயுமே அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணப்ப ஹர்ஷத்ஜி வந்து ரொம்ப டெடிகேட்டடா வைப்பாங்க ஆர்டிஸ்ட்ட. அவங்க டெடிகேட்டடா இருந்தா மட்டும் தான் அந்த கேரக்டருக்கு அந்த அந்த கெட்டப் வந்து கரெக்ட்டா வரும்னு அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுவாரு. ம். அந்த பிலீவ்னஸ் எனக்குமே இருந்துச்சு. அந்த கெட்டப் போடும்போது 6 மணி நேரம் நியர்லி ஓ! போட வச்சாங்க. நான் ஒரே இடத்துல உட்காரணும்.
அதுக்கு நிறைய அந்த டீம் ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த ஹர்ஷஜியோட டீமில். மேக்கப் போடுறதுக்குமே 6 ஹவர்ஸ் ஆச்சு அந்த டிரான்ஸ்மிஷன் கொடுக்கறதுக்கு. 6 ஹவர்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். ரெஸ்ட் ரூம் இருந்தால் கூட போயிட்டு வந்தாலும் கண்ணாடி பார்க்கக்கூடாது. ஓ எங்கேயுமே கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ரூல் அங்கே. கண்ணாடியே இல்லை, கண்ணாடி பார்க்க விடல. அது இல்லாமல் தண்ணி கேட்டாலுமே இவ்வளோ தான் தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டா திருப்பி ரெஸ்ட் ரூம் போவாங்களா, அந்த 6 ஹவர்ஸில் மேக்கப் எங்கே ஸ்பாயில் ஆகிடுமோ, போயிடும். எங்கே ம். இன்டரப்ட் ஆகிடுமோன்றதுனால ஃபுட்டு எதுவுமே இல்லை. ஃபாஸ்டிங்லாம் இருந்தேன் இந்த கெட்டப் பண்ணும்போது. ஓ இதை ஃபாஸ்டிங் இருந்து தான் இந்த கெட்டப் போட்டேன். அவங்க எல்லாமே ரொம்ப டிவோஷனல் நம்மக்கிட்ட முன்னாடியே எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்கவாக இருந்தால் மட்டும்தான் அந்த அவுட்புட் நல்லா வந்துச்சு. அது இல்லாமல் அன்றைக்கி வந்து கெட்டப் போட்டுட்டு ஸ்டூடியோவில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மேக்கப்க்கு முடிஞ்சது கண்ணாடி காமிப்பாங்க. கண் தெறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓ கோயில் கோயில் அந்த எப்படி இது பண்ணுறாங்களோ பண்ணுவாங்களோ அதே அதே மாதிரி. மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. அந்த செட்டப் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் செட்டப்பில் தான் இருக்கும். பெரிய கண்ணாடி ஒரு ட்ராலியில் வந்து நிற்க வச்சாங்க. அவங்க வந்து சொல்லும்போது அந்த ட்ரம்ஸ் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்த ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுது, அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க, அந்த கண்ணாடி வச்சுருக்காங்க, நான் கண்ணு ஓப்பன் பண்ணுறேன், ஆர்த்தி எடுக்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் நான் உண்மையால சீரியஸாக சொல்கிறேன், நானாவே இல்லைங்க. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் பார்க்குறவங்களுக்குமே ஓகே இப்படியும் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. 2, 3 இன்சிடென்ட்ஸ் எனக்கு ரொம்ப மனசுக்கு பாதிச்ச இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் மறக்கவே முடியாத இன்சிடென்ட் வந்து நான் ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். வாஷ்ரூம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க 2, 3 பேர் பேசிக்கிறாங்க. இவங்கலாம் என்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்க இவங்கலாம் அப்படின்னாங்க பாரு. சின்ன சின்ன ரோல் பண்ணணும் சார், அவங்களாம் தூக்கி போடுங்க சார், அந்த ப்ரொஃபைல்லாம் வேண்டாம். எனக்கு அது ரொம்ப இப்போ நம்மளுக்கு அது காதில் வாங்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா ஹாப்பியாக நான் போயிருப்பேன்னா, எனக்கு அது காதில் வாங்கிட்டு என்னால் அங்கே சத்தியமாக என்னால் அது கேட்கவே முடியல. சின்ன சின்ன ரோல் பண்ண நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தாங்க நாங்கள் வளரவே முடியும். அப்படி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தா, அப்போது எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாமல் புதுசாக வரவங்க எங்கள் டேலண்ட் அவங்க ஷோகேஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க? ம். அந்த பாக்ஸில் குப்பையாக அந்த ஃபோட்டோ எல்லாம் தூக்கி போய் அந்த வாஷ்ரூம் பக்கத்தில் போட்டு கிடக்குது. நம்மளுக்கு தான் நாளைக்கு இதில் தான் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நான் வந்து அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணாமல் திருப்பி போய் சொன்னேன், சார் என் காதில் கேட்டுச்சு சார் நீங்கள் சொன்னது. சின்னவங்க தான் சார் நாங்கள். சின்னவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க சார். அப்போ தான் சார் நாங்களும் பெருசாக வர முடியும்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஃபெல்ட் ஆச்சு எனக்கு ரொம்ப ஒரு ஓகே மொமெண்ட். மொமெண்ட்டுக்கு. அது மாரி நம்மளுக்கு காதுல கேட்குற விஷயம் தான் நம்மளுக்கு டைரக்ட்டா இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு கேட்காம நம்மளா அது கேட்கும்போது தான் ரொம்ப வலிக்குது அது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகக்னைஸ் ஆகி நீங்களுமே அவங்க முன்னாடி வந்து நானும் வளர்ந்துட்டேன், என்னையும் அந்த லீடில் கொண்டு வந்துட்டாங்க மக்கள் அப்படின்னு வந்து ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகணும். இந்த 2025 வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு வந்து விஷஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக. நீங்கள் நிறைய பண்ணணும். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். Yeah, thank you so much. Thanks for your time. தேங்க்யூ.